வணக்கம். இந்த வீடியோவில் 13/4/2026 அரசு ஊழியர்கள் சம்பளம் ஓய்வூதியம் உயர்வு சார்ந்து ஜாக்பாட் தகவல் கிடைத்துள்ளன. இது குறித்து முழு விவரத்தையும் பார்ப்போம். எட்டாவது ஊதியக்குழு சார்ந்து எதிர்பார்ப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் மத்தியில் பெரும் ஆர்வம் உருவாகியுள்ளது. சம்பளம் எவ்வளவு உயரலாம், ஓய்வூதியத்தில் என்ன மாற்றங்கள் வரும், பல்வேறு அலவன்ஸுகள் எவ்வாறு திருத்தம் செய்யப்படும் போன்ற கேள்விகள் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஊழியர்களின் கோரிக்கைகளை ஒருங்கிணைக்கும் முக்கிய அமைப்பான NCJCM வரைவுக்குழு ஏப்ரல் 13ஆம் தேதி முக்கிய கூட்டத்தை நடத்த உள்ளது. இக்கூட்டம் 8வது ஊதியக்குழுவுக்கான கோரிக்கை மனுவை இறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஊழியர்களின் சம்பள உயர்வு, ஆண்டு உயர்வுகள், ஓய்வூதிய மறுசீரமைப்பு மற்றும் பல்வேறு படிகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படும். இந்த கூட்டம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு அடித்தளமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வரைவு குழு கூட்டம் ஊழியர்கள் மற்றும் அரசு இடையே ஒரு முக்கிய இணைப்பாக செயல்படும் சூழலில் நடைபெறுகிறது. பல்வேறு ஊழியர் சங்கங்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் நிலையில் அவற்றை ஒருங்கிணைத்து ஒரு முறையான மனுவாக உருவாக்குவது இந்த கூட்டத்தின் முக்கிய நோக்கம். குறிப்பாக ஊதிய அமைப்பில் மாற்றங்கள், அடிப்படை சம்பள உயர்வு, ஓய்வூதிய கணக்கீட்டில் திருத்தங்கள் மற்றும் அலவன்ஸுகளில் மேம்பாடுகள் போன்றவை இந்த மனுவில் இடம்பெற வாய்ப்புள்ளது. இந்த ஆவணம் பின்னர் 8வது ஊதியக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்படும் முக்கிய பரிந்துரையாக அமையும். இதனால் இந்த கூட்டம் ஊழியர்களின் எதிர்கால வருமானத்தையும் ஓய்வூதிய பாதுகாப்பையும் தீர்மானிக்கும் முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. மேலும் 8வது ஊதியக்குழு அமலாக்கம் எப்போது என்பது குறித்து கேள்வி அதிகம் எழுகிறது. தற்போதைய தகவலின் அடிப்படையில் இந்த ஊதியக்குழு 2027 இறுதி அல்லது 2028 தொடக்கத்தில் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் பரிந்துரைகள் ஜனவரி 1, 2026 முதல் அமலுக்கு வரும் வாய்ப்பு உள்ளன. இதற்கான இறுதி முடிவு இன்னும் மத்திய அரசால் அறிவிக்கப்படவில்லை. பொதுவாக ஊதியக்குழு தனது அறிக்கையை தயாரிக்க சில மாதங்களாகும். அதற்கு பின்பு அரசு அதை ஆய்வு செய்து ஒப்புதல் அளித்த பின்பே அமலாக்கம் நடைபெறும். எனவே இந்த செயல்முறை முழுமையாக நிறைவேற சில காலம் எடுத்துக்கொள்ளும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஊதியக்குழு அமலாக்கத்தில் தாமதம் ஏற்பட்டால் ஊழியர்களுக்கு நிலுவைத் தொகை அரியர் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. புதிய ஊதிய அமைப்பின் அடிப்படையில் அடிப்படை சம்பளம் மட்டுமில்லாமல் ஓய்வூதியம் மற்றும் பல்வேறு அலவன்ஸுகள் மாற்றங்கள் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஊழியர்களுடைய மாத வருமானத்தையும் ஓய்வு கால நிதி நிலைத்தன்மையும் குறிப்பிடத்தக்க வகையில் உயர்த்தக்கூடும். இதனால் கோடிக்கணக்கான அரசு ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் இந்த ஊதியக்குழு தொடர்பான ஒவ்வொரு அப்டேட்டையும் கவனமாக பின்தொடர்ந்து வருகிறார்கள். மொத்தத்தில் ஏப்ரல் 13 அன்று நடைபெற உள்ள இந்த கூட்டம் 8வது ஊதியக்குழு செயல்முறையில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும். ஊழியர்களின் கோரிக்கைகள் எந்த அளவிற்கு பரிசீலிக்கப்படுகின்றன என்பது இந்த கூட்டத்தின் முடிவுகளால் தீர்மானிக்கப்படும். அதனால் இந்த நிகழ்வு ஊழியர்களின் எதிர்கால சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் வாழ்க்கை தரத்தை நேரடியாக பாதிக்கும் ஒரு முக்கிய திருப்பமாக கருதப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.